Vidyakumar IS Academy Institute for your success. So ratio proportion நம்ம part 3 வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் friend அது. So இன்னைக்கு தான் நம்ம ஃபைனலா வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போறது. So இதுல ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 11 sums வந்து இருக்கு. நம்ம இன்னைக்கு 12 sums இருக்கு. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். So உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படினா வந்து நீங்க அப்படியே சால்வ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சாட்ல போடுங்க. போட்டீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்க ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு பார்க்கறேன். நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்றதையும் நான் வந்து கவனிக்க முடியும். ஓகேவா? So first sum வந்து A இன் 2/3 பங்கும் B இன் 75% சமம் எனில் A/B என்பது என்ன அப்படின்றத வந்து கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப A ஓட 2/3 பங்குன்னு சொல்லிட்டாங்க வந்து. சோ அப்ப A ஓட 2/3 அப்படினும் போது என்னன்னா இப்ப A இருக்கு அதுக்கு வந்து 2/3 ன்னு சொல்லிட்டாங்க வந்து. இப்ப B ஓட 75% பங்கு அப்படின்றாங்க. இப்ப 75% கொடுத்தாவே நம்ம பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 75% 75/100 ன்னு அர்த்தம் வந்து. அப்ப 75/100 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வந்து 3/4 ன்னு வரும் வந்து. புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா 75% இது நம்ம ஏற்கனவே எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ்ல. அப்ப 75/100 போடுவீங்க. இப்ப 25 மேலே கீழே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 3/4 வருமா வந்து. இதுதான் வந்து ஷார்ட்கட். அப்ப ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம். அப்ப 75% அப்படின்றதுனா என்ன அர்த்தம்? B இன் 75%னா B ஓட 3/4 பங்குன்னு அர்த்தம். அப்ப B ஓட 3/4 பங்குக்கு சமம் அப்படி சொல்லியாச்சு வந்து. இப்ப A/B என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்டெப் போட்டாவே அடுத்து உங்களுக்கு என்ன வந்துரும் ஆன்சர் வந்து டைரக்டா வந்துரும். ஆன்சர் நீங்களே போட்டுடலாம். ஒன்னும் பெரிய ஒன்னும் கஷ்டம் ஒன்னும் கிடையாது. அப்ப நம்ம A இந்த பக்கம் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு அந்த பக்கம் B இருக்கு வந்து. இப்ப A வந்து by B அப்படின்னு நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். கொண்டு வந்தா இப்ப இது இந்த பக்கம் போகுது. அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் 3/4 ன்னு இருக்கு. மல்டிபிள் ஆகும்போது 3/2 ன்னு வரும் வந்து. சோ அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா A/B ஈக்குவல் டு வந்து நேரத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 9/8. அப்ப 9:8 அப்படி போகலாம். ஆன்சர் क्वेश्चन என்ன கேக்குறாங்க A/B தான் கேக்குறாங்க. அப்ப A க்கு 9 B க்கு வந்து 8 ன்னு ஆன்சர் வந்து B வந்து. புரியுதா? இதுல நமக்கு குழப்பற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா 75% அப்படின்றது கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. இது பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ல நான் இதெல்லாம் சால்வ் பண்ணிருக்கேன். பல சம்ஸ் நம்ம போட்டுருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு அப்படியே ஈஸியா போட்டுடலாம். சோ 18வது கணக்குக்கான ஆன்சர் அப்படின்னா 9:8 அப்படின்னு பார்க்கறோம் வந்து. ஓகேவா? அடுத்து 19 क्वेश्चन நம்பர் 19 வந்து ABCD என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4 என்ற விகிதத்தில் பங்கிடுகின்றனர் வந்து. அப்படின்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா C என்பவர் D ஐ விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் B இன் பங்கு என்ன அப்படின்னு கேக்குறேன் வந்து. சோ கொடுத்துட்டாங்கன்னா ஒருத்தர் வந்து 1000 ஓகே ஃப்ரெண்ட். நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கடைசியா அந்த ஆன்சர் பண்றேன் ஃப்ரெண்ட். இப்ப ABCD என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பங்கு. இதில் வந்து பாத்தீங்கன்னா C என்பவர் D ஐ விட 1000 அதிகம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. B இன் பங்கு என்ன அப்படின்னு கேள்வி. கடைசி B. அப்ப நம்ம ABCD அப்படின்னும் போது அதனுடைய ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ABCD வந்து இப்ப எப்படி இருக்குன்னா 5x 2x 4x and 3x அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்ப இதுதான் வந்து ரேஷியோ. இது என்ன சொல்லிட்டாங்கன்னா C என்பவர் வந்து D ஐ விட வந்து 1000 ரூபாய் அதிகம் சொல்லிட்டாங்க வந்து. அப்ப C வந்து D ஐ விட 1000 ரூபாய் அதிகம் அப்படின்னும் போது அப்ப C வந்து 4x மைனஸ் 3x வந்து ஈக்குவல் டு 1000 வருமா? அப்ப நம்ம இது போட்டாவே தெரியுது x ஓட வேல்யூ என்னது 1000 தான் வரப்போகுது. ஏன்னா இது ரெண்டு கழிச்சுன்னா வெறும் x ன்னு வரும். அப்ப 1000. அப்ப இந்த 1000 எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல சப்மிட் பண்ண வேண்டியதான். எதுல சப்மிட் பண்ணணும்? B ல சப்மிட் பண்ணணும். ஏன் B தான் கேக்குறாங்க வந்து. அப்ப B க்கு நேரா இருக்கிறது 2x அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 2x அப்படினும் போது 2 × 1000 அப்படின்னு போட வேண்டியதான். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்து 2000 கிடைக்கும். சோ அதுதான் வந்து B ஓட ஆன்சர் அப்படி. B ஓட வேல்யூ பங்கு அப்படி பார்க்கறோம். சோ ஆன்சர் என்ன 2000 அப்படி பார்க்கறோம். புரியுதா என்ன ஸ்டூடெண்ட்? சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிடுறேன். எழுதிட்டு 4x - 3x போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க டிஃபரன்ஸ் வந்து C என்பவர் இதில் C வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க C அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா D ஐ விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் வந்து B இன் பங்கு என்ன? C வந்து 1000 அதிகமா பெறுறாருன்னா அப்ப 4x - 3x போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும். சோ அதை வச்சு நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அடுத்த 20வது கணக்கு. Two numbers are in the ratio வந்து 2:5. If 4 is added to each, they would be இரு எண்கள் 2:5 என்னும் விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் என்ன பண்ணனா 4 ஐ கூட்டினால் வந்து அவற்றின் விகிதம் 49 என அமையும் எனில் அவ்விரு எண்கள் என்ன வந்து. அப்ப ரெண்டு நம்பர் வந்து ரேஷியோ என்னன்னா 2:5ன்றாங்க வந்து. சோ அப்ப 2x அப்படின்னு ஒரு நம்பரும் இன்னொரு நம்பர் வந்து 5x நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெண்டுத்துலயும் என்ன பண்ணனும்னா 4 வந்து கூட்டணும். ஒவ்வொரு எண்ணும் 4 ஐ கூட்டினால் அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா
2x plus 4 அதே மாதிரி 5x plus 4 ரெண்டுத்தையும் கூட்டியாச்சு. அப்படி கூட்டினோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவற்றின் விகிதம் என்ன ஆகும்னா 4:9 சாரி இங்க வந்து 49 4:9 வந்து 4:9 வந்து மாறும். அப்ப இது ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ ரேஷியோ வந்து இப்ப இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமமானது என்ன அப்படின்னா 4:9 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து கூட்டினதுக்கு அப்புறம் 4 ரெண்டுத்துல வந்து 4 கூட்டுறோம் எவ்வளவு தெரியும் 2x அதனால 5x அது 4 கூட்டுறோம் அப்ப ரெண்டும் கூட்டும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 4:9 மாறுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் நடுவில் இருக்க மிட்ல இருக்கிறதையும் மல்டிபிள் பண்ணுவோம் அப்புறம் எட்ஜ்ல இருக்கிறதையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் வந்து இப்ப 2x ஓட வந்து 9 வந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ற ஃப்ரெண்ட் வந்து அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 18x வருமா வந்து பிளஸ் 36 வருமா ஈக்குவல் டு இப்ப நான் 4 வந்து 5x plus 4 எல்லாம் மல்டிபிள் பண்ணேன். இப்ப 4 into 5x அப்படி போட்டா 20x வருமா பிளஸ் வந்து 4 நாள் 16 வருமா ஓகே. இப்போ வந்து 20x இருக்கு இங்க 16 இருக்கு. இப்ப 18 இந்த பக்கம் எடுத்துட்டு போறீங்க போனீங்கன்னா என்ன ஆகும் 20ல 18 போச்சுன்னா 2x வரும் வந்து 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 36ல 16 போச்சுன்னா 20 வரும் வந்து அப்ப அந்த ரெண்டு இதால அடிச்சீங்கன்னா 10 வாட்டி போகும். அப்ப x = 10 அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்ப x கண்டுபிடிச்சாச்சு வந்து இப்ப என்ன கேக்குறாங்கன்னா எனில் அவ்விரு எண்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க வந்து then the numbers are numbers அப்படினும் போது என்னது நமக்கு 2x 5x தான் நம்பர்ஸ் வந்து அப்ப 2x அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அந்த நம்பர் என்ன அப்படின்னா 2x = 5x அப்படின்னு பார்க்கறது. சோ அப்ப இதான் அந்த நம்பர். அப்ப அந்த x ஓட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நம்ம சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் வந்து அப்ப 2 × 10 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 2 × 10 அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் 5 × 10 மல்டிபிள் பண்ணா 20 is நமக்கு 50. அப்ப ஒரிஜினலா அந்த நம்பர் என்ன அப்படின்னா 20:50 இருக்கும். ஆன்சர் வந்து சி அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து ஓகேவா. ஓகே ஆன்சர் நீங்களே போட்டீங்க கீழே ஓகே அந்த சமுக்கு. சோ 20வது சமுக்கான ஆன்சர் இதுதான் ஃப்ரெண்ட் வந்து புரியுதா என்ன சொல்றேன்ட்டு. சோ அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ரேம் பண்றது ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்றது தப்பு இல்லாம பண்ணணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் 20. அடுத்து 21 क्वेश्चन என்ன அப்படின்னா A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 34 ஆகும். அவர்களின் செலவுகளின் விகிதம் என்ன சொல்றாங்கன்னா 5:7 ஆகும் உள்ளது வந்து ஒவ்வொருவரும் மாதம் 5000 சேமிக்கிறார்கள் எனில் A B இன் மாத வருமானத்தை காண்க அப்படிங்க. அப்ப A B யோட மாத வருமானம் அப்படின்றது வந்து 3:4ன்றாங்க ஃப்ரெண்ட் ஆகும். அவருடைய செலவுகள் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 5:7 வந்து அப்ப வருமானம் ஒரு விகிதத்துல இருக்கு செலவு ஒரு விகிதத்துல இருக்கு. அந்த ஒவ்வொரு மாதம் 500 ரூபாய் 5000 ரூபாய் சேமிக்கிறார்கள். அப்ப சேமிக்கிறது செலவு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த வருமானத்தை போட்டுக்கலாம் புரியுதா. இப்ப எப்பவுமே வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வருமானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு ஈக்குவலா போட்டுக்கலாம் செலவு பிளஸ் சேமிப்பு புரியுதா. இப்ப வருமானம் அப்படின்னு 3:4 சொல்லிட்டாங்க வந்து செலவு அப்படின்றது 5:7 சொல்லிட்டாங்க. அப்ப 5:7 சேமிப்பு 5000 சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரா இருக்காங்க தனித்தனியா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் செலவு எடுத்துக்கிறோம். செலவு என்னன்னா 5x A ஓடது அதே B ஓடது வந்து பாத்தீங்கன்னா 7x அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து A இது வந்து B. இப்ப அந்த செலவோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சேமிப்பை சேர்த்துக்கிறோம். அப்ப 5x + 5000 ஓகேவா புரியுதா என்ன சொல்றேன்ட்டு. அது B ஓடது வந்து பாத்தீங்கன்னா 7x + 5000 ஓகேவா புரியுதா. இது வந்து செலவு இது வந்து செலவு பிளஸ் சேமிப்பு. அப்ப செலவு பிளஸ் சேமிப்பு ஒன்னா சேர்த்தா என்ன வருமானம் வந்துருமா. அப்ப நம்ம என்ன பண்றோம் வருமானம் அப்படின்றது இந்த பக்கம் எழுதுறேன் எவ்வளவு வருமானம் ரேஷியோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3:4 சொல்லிட்டாங்க 3:4 எழுதிட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் மிட்ல இருக்கிறத வந்து மல்டிபிள் பண்ணுவோம் நடுவில் இருக்கிறது அப்புறம் எட்ஜ்ல கடைசியில இருக்கிறது மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க 5x + 5000 மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 20x + 20000 கிடைக்கும் கரெக்டா ஈக்குவல் டு 3ஆல மல்டிபிள் பண்ணா 21x + 15000 கிடைக்கும் கரெக்டா. பார்க்க பெருசா இருக்கும் ஆனா போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் வந்து. இப்ப 21x இந்த 20 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன் அப்ப என்ன வரும் எனக்கு x இருக்குமா வந்து இந்த 15000 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன் 20000 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15000 கழிச்சீங்கன்னா 5000 கிடைக்குமா. அப்ப 5000 அப்படின்றது x வந்துருச்சு. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்னா AB இன் மாத வருமானம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இனிஷியலா நம்ம பார்க்கும்போது வருமானம் அப்படின்னும் போது 3:4 சொல்லிட்டாங்க கரெக்டா.
வந்து வருமானம் அப்படின்னா 3:4. அப்போ வருமானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3:4 அப்படின்றது நமக்கு இனிஷியலாக கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போ 3x வந்து ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3:4 சொன்னாங்களா? அப்போ 4x அப்படின்னு வருமா? அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம், 5,000 சப்ஸ்டிட் பண்ணி என்ன வரும்? 15,000 அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏவோட வருமானம். பியோட வருமானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வந்து 4 × 5,000 போட்டால் 20,000 வரும். அப்போ 20,000. அப்போ 15,000 20,000 அப்படின்றது தான் அவருடைய. ஒரு நிமிஷம். செலவு வந்து போட்டாச்சு, ஓகேவா? 5x 7x அதில் 5,000 சேர்த்தாச்சு. அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 3:4 தான், அதுவும் நம்ம போட்டுட்டோம். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது 5 நாள் 20,000 வந்துடுச்சு. இங்கே 3 21 3 5 15 வந்துடுச்சு வந்து. அப்போ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5,000 வந்துடும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எனில் ஏபியின் மாத வருமானத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க வந்து. அப்போ ஏபியோட மாத வருமானம் என்ன அப்படின்றதான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க வந்து. ஓகே, சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 3x 4x வராது. இப்போ என்னன்னா மாத வருமானம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து இல்லை நம்ம சப்மிட் பண்ணவே முடியாது. இந்த கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ் அப்படின்றது எதனோட வேல்யூக்கான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 5x 7x இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து தான் நம்ம இது வருது. டைரக்டாக அங்கே போயிட்டேன், அப்படி வரக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து செலவு அப்படின்றது 5x 7x. இதுல 5,000 வந்து கூடுச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் வந்து கிடைக்கும். அப்போ 5x 7xல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது செலவுல முதல்ல நான் சப்மிட் பண்றேன். செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x 7x வந்து இதுல நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 × 5,000 அப்படின்னு போட்டீங்கன்னா 25,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5,000 × 7 போட்டீங்கன்னா 35,000 கிடைக்கும். கரெக்டா? இது கிடைக்கும். இப்ப இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலவு எவ்வளவு 5,000 அப்படின்னு ஆட் பண்ணணும். அப்ப செலவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 5,000 அப்படி சொல்லிக்கிறோம். இந்த 5,000 நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணணும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்க வந்து 30,000 வரும் வந்து. இங்க வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 40,000 வரும். 5,000 ஆட் பண்ணினா வந்து. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். அப்படி இருக்கும் 30,000 40,000. ஏன் வந்து 3x 4x ஏன் போகக்கூடாது அப்படின்னா 3x 4x அப்படின்றது வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா 3:4 அப்படின்றது வந்து இந்த x + 5,000 வரும். அப்போ இந்த எக்ஸ்னா 5x 7x இருக்குல்ல, ஸோ அதில் 5,000 சேர்த்தா தான் நம்ம 3:4 ரேஷியோக்கு நம்ம போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 30,000 40,000 அப்படின்னு ரேஷியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? வந்து 3 4ன்னு வரும். அதுதான் வந்து கரெக்டாக இங்கே வந்திருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம 5,000 இதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 25,000 35,000 வரும். இப்போ இதுக்கான ரேஷியோ போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 3 சைபர் 3 சைபர் அடிச்சிடும். இந்த பக்கம் 25 இருக்கும், அந்த பக்கம் 35 இருக்கும். 5ஆல டிவைட் பண்ணினா 5 5 25 5 7 35. அப்போ 5 7ன்னு சொல்லி ரேஷியோ வந்துருச்சு. அப்போ ரேஷியோ கரெக்டாக வந்துருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 30,000 40,000 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாத வருமானம் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் கொஞ்சம் அவசரப்பட்ட ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்து ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும். அப்பையில் அந்த கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதான். இப்போ 4 அப்படின்னா 4x, அடுத்து 3x, அடுத்து 5x. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 40 எந்த பந்தயம்லாம் கருப்பு, அதாவது பச்சை மஞ்சள் கருப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா பச்சை, இது வந்து கருப்பு, இது வந்து மஞ்சள், அடுத்து கருப்பு. இப்ப கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை அப்படின்றது 40 சொல்லிட்டாங்க. இது வந்து எவ்வளவு சொல்றாங்க? 40. அப்ப அந்த 5ஓட எதை பெருக்கினா 40 வரும்? 8ஆல பெருக்கினா தான் 40 வரும். அப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? 8ஆல பெருக்கணும். அப்ப இங்கேயும் நம்ம 8ஆல பெருக்கணும். அப்படி பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும்? இது 40 ஆயிடுச்சு. 3 8 எவ்வளவு ஆச்சு? 24. 4 8 எவ்வளவு ஆச்சு? 32. அப்ப இது கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 32 24 40 அப்படின்னு கூட்டணும். அப்ப கூட்டினீங்கன்னா 56ன்னு வரும். 56 + 40 96. அப்ப 96 தான் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை. எப்படி போட்டோம் புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 4x 3x 5x தெரியாது. இப்ப நம்ம வந்து கருப்பு பந்துகள் மட்டும் 40 சொல்லிட்டாங்க. அப்ப ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இது வந்து ரேஷியோ. ஆக்சுவலா அந்த ரேஷியோனா ஒரே மாதிரி தான் இருக்கு மல்டிபிள் பண்றது. அப்ப இங்க 8ஆல பெருக்கு 40 வந்துச்சுன்னா இங்கேயும் 8ஆல பெருக்கணும், இங்கே 8ஆல பெருக்கணும். அப்ப இருக்குன்னா 24 32 வரும், கூட்டிங்கன்னா 96ன்னு வரும். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் வர்க்கங்களான கூடுதல் 608 எண்ணில் அவ்வெண்கள் முறையே அப்படின்னு கேட்கிறேன். ஸோ அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா 2x அப்புறம் 3x அதுக்கப்புறம் 5x. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப வர்க்கங்களின் கூடுதல் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 608ன்ட்டாங்க வந்து. இப்ப இந்த 608 எப்படி வருது அப்படின்னா இதனுடைய வர்க்கங்களோட கூடுதல் வந்து. அப்ப வர்க்கங்கள்லாம் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூட கூடுதல்னா அது. அப்ப எனக்கு ஸ்கொயர் பண்ண என்ன வரும், இது 4x ஸ்கொயர்னு வருமா, பிளஸ் இதை ஸ்கொயர் பண்ண வரும் 9x ஸ்கொயர்னு வருமா, பிளஸ் வந்து இதை ஸ்கொயர் பண்ண வரும் வந்து நமக்கு 25x ஸ்கொயர்னு வருமா வந்து, ஈக்குவல் டு 608ன்னு வருமா வந்து. இப்ப மூணுத்தையும் கூட்ட வேண்டியதான். கூட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, அதனால கூட்டிக்கலாம். அப்படியே 4 9 கூட்டிங்கன்னா 13 வரும். 13 பிளஸ் 25 கூட்டிங்கன்னா 38 வரும். அப்ப 38 கரெக்டா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 608 வரும். இப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 608 டிவைடட் பை 38 போறீங்க, போட்டு இப்ப நீங்க அடிக்கணும். அடிச்சீங்கன்னா எத்தனை 10 வாட்டி அடிச்சாவே நமக்கு எத்தனை வாட்டி போகும், 38 × 10 380 வரும். அப்ப 380ல பாதி 150 190, 380 பிளஸ் 190 அப்படின்னு போட்டீங்கன்னா 470 570 வந்துருது. அப்ப 570 ஒரு 38, அப்ப வந்து 16 வாட்டி போகும். நீங்க டேபிள் ஆனா போட்டு பாருங்க, 16 வாட்டி போகும். 16 வாட்டி போச்சு அப்படின்னு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 6ன்னு வரும். இதான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 3 வர்க்கங்களின் கூடுதல் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 608. அவ்வெண்கள் முறையேன்னு கேட்டாங்க. அந்த எண்கள் என்ன அப்படின்றத கேள்வியை கேட்டிருக்காங்க வந்து. இப்ப அந்த எண்களை கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து என்னாச்சுன்னா 6x இப்ப மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், வந்து 6ஆல மல்டிபிள் பண்றோம். பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 2 எவ்வளவு ஆச்சு 12ன்னு வரும். அடுத்து முதல் எண் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணணும். பிளஸ் வந்து ரெண்டாவது எண் 3 × 6 போட்டீங்கன்னா 18, 18 ஸ்கொயர் பண்ணணும் வந்து. மூன்றாவது வந்து ஒரு நிமிஷம் அவசரப்பட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்கன்னா 4 வரும் வந்து. ஸோ அப்போ 4 அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட் சில்லி மிஸ்டேக் வந்து. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 16 ரூட் எடுத்தோன்னா 4 வரும். இப்போ 4 அப்படின்னும் போது வந்து 4 2 8 வந்து. ஸோ அப்போ 8, அப்போ 8 ஸ்கொயர் வந்து. அதுக்கப்புறம் வந்து 4 × 3 வந்து 12 ஸ்கொயர். அதுக்கடுத்து 5 × 4 அப்படின்னு போட்டோம்னா 20 ஸ்கொயர். அப்ப இது கூட்டினீங்கன்னா நமக்கு 608 வருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் வந்து. வர்க்கங்களின் கூடுதல் அவ்வெண்கள் முறை அப்படின்றது கேட்கறாங்க வந்து. சோ அப்ப பாருங்க, இது 8 ஸ்கொயர்னா 64, இது 144, ரெண்டுத்தையும் கூட்டுறீங்க 64 144 அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 208, 20 400 608 வந்துருச்சு. சோ அப்ப எண்கள் முறை என்னென்ன வரும் அப்படின்னா 8 12 20ன்னு வரும். ஸ்ட்ரெயிட்டா கிராஸ் செக் பண்றது அந்த ஸ்கொயர் பண்ணும். இதான் வந்து ஆன்சர் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ எண்கள் அப்படின்னு நம்ம போடும்போது 2x இருக்கலாம், அதில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். பண்ணீங்கன்னா 2x 8, 3x வந்து 12, 20x அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி பார்க்குறோம். ஓகே, அடுத்து ஒரு கலவையில் ஆல்கஹால் மற்றும் நீர் 4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றுடன் 5 லிட்டர் தண்ணீரை வந்து சேர்க்கும் போது 4:5 மாறுகிறது. எங்களை அந்த கலவையில் உள்ள ஆல்கஹால் எவ்வளவுன்னு கேட்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது ஆல்கஹால், ரெண்டாவது கொடுத்து நீர், அது கவனமா பார்த்துக்கணும். ஸோ அப்போ 4x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், இது வந்து 3xன்னு எடுத்துக்கிறோம் வந்து. அவற்றுடன் என்ன பண்ணா தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வந்து சேர்க்கிறோம். அப்போ தண்ணி எதுல சேர்க்கிறோம் அப்படின்னா வந்து 3x தான் சேர்க்கிறோம். அப்போ 4x அப்படின்றது அப்படியே இருக்கு வந்து. 3x பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு நம்ம சேர்த்துறோம். அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா 4:5 வந்து மாறுது. கரெக்டா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க வந்து. அப்போ அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம நடுவில் இருக்கிறத மல்டிபிள் பண்ண போறோம். அப்புறம் கடைசியில் இருக்க ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். அப்படி பண்ணீங்கன்னா 4 5xனா 20xன்னு வந்துடும் வந்து. ஈக்குவல் டு 4 × 3 12xன்னு வந்துடும் வந்து. பிளஸ் வந்து 20 அப்படின்னு வந்துருது. இப்போ 12 இந்த பக்கம் போச்சுன்னா 8xன்னு வரும். அப்போ 8x ஈக்குவல் டு 20 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 / 8ன்னு வரும். அப்போ 20 / 8 அப்படின்னு போட்டால் 4ஆல் அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 2 வாட்டி போகும். மேலே அடிச்சிங்கன்னா 5 வாட்டி போகும். அப்போ 5/2ன்னு வரும் வந்து. அப்படி இல்லைன்னா 2.5 அப்படின்னு நமக்கு வரும் வந்து. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர் வந்து. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா 2.5 கண்டுபிடிச்சாச்சு. அந்த கலவையில் உள்ள ஆல்கஹால் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ 2.5 அப்படின்றது எக்ஸோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வந்து. இப்போ ஆல்கஹால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆல்கஹால் வந்து. அப்ப நம்ம ஆல்கஹாலோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்போ 4x அப்படின்னும் போது அப்போ 4 × 2.5 மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 4 2 8 வரும். 0.5னா 2ன்னு வரும். அப்போ வந்து நமக்கு 10ன்னு வரும். அப்ப 10 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் எவ்வளவு அப்படின்னா 10 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்ப அதே வந்து அந்த கலவையில வந்து
நமக்கு நீர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டோம்னா 7.5. அப்ப இது 10 அது 7.5 அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இருக்கு. ரேஷியோ 4:3 நம்ம கேட்டாங்க. அப்ப ஆல்கஹால் எவ்வளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 10 அப்படின்றது அதோட ஆன்சர். அப்படி 10. ஸோ அது ஆன்சர் 24. ஆப்ஷன் இல்லை, ஆனா 10 தான் ஆன்சர். அடுத்து 25. ஏயின் 30%, பியின் 0.25 அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு 1/5 என்பது சி அப்படின்னு எனில் A/B/C விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்படி கொடுக்கும்போது ஏயின் 30% அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பை 100ன்னு போடுவோம். அப்படி போட்டு நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்றது வந்து அப்போ 3/10 அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும் அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து 0. B/0.5க்கு சமம். அப்போ ஏயின் 3. அப்போ A இன்ட்டு வந்து அப்போ 30/100 ஈக்குவல் டு பியோட இதுக்கு சமம்னா 0.5க்கு வந்து சமம். அப்போ 0.25க்கு வந்து சமமா இருக்கும் அப்படி சொல்லி சொன்னாங்க வந்து. அப்ப 0.25னா 25% அர்த்தம். அப்ப 25% அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து 25/100 போட்டுடலாம் வந்து. 25/100 போட்டுடலாம் வந்து. ஓகேவா? அதே வந்து பியோட வந்து எதுக்கு சமம்னா 1/5 ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சி அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது. இதை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த சைபருக்கு இந்த சைபர் போயிடும். இந்த 25 அடிச்சிங்கன்னா என்னன்னா 1/4ன்னு வரும் இங்கே வந்து. அப்போ நம்ம ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3/10, பி வந்து 1/4, சி வந்து நமக்கு 1/5 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ A/B நம்ம போடணும் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட் வந்து அப்போ பி வந்து பக்கம் வந்துடும். அந்த பக்கம் போமா அப்போ A/B அப்படின்னு நம்ம ஈக்குவல் அப்படின்னு போட்டிங்கன்னா 10 மேலே போயிடும். 10/12 வரும் வந்து. கரெக்டா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 5/6 வரும் வந்து. இதே A/B. இப்போ B/C அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ B நான் இங்கே வச்சுக்கிறேன், C இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ 1/4 அந்த பக்கம் போச்சுன்னா மேலே 4 போயிடும். அப்போ 5 கீழே அப்படி தான் இருக்க போகுது, 4/5 அப்படின்னு இருக்க போகுது B/C அப்படின்னு. இப்போ நம்ம அந்த ரேஷியோ நம்ம எழுதும் போது என்ன பண்ணுவோம், A/B/C அப்படின்னு நம்ம எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ 2 வாட்டி நம்ம எழுதுவோம் வழக்கமா. அந்த மாதிரி போட்டு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க வந்து. அப்போ A/B அப்படின்னா என்ன பண்ணலாம் 5:6ன்னு போட்டுக்கிறேன். இங்கே B/Cனா எனக்கு வந்து 4:5ன்னு வருது வந்து. இப்போ பி பாருங்க ரெண்டுமே வேற வேற நம்பரா இருக்கு. இப்போ நான் வந்து ஒரே மாதிரி நம்பரா மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணேன், இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணேன். ஏன்னா இது ரெண்டும் ஒரே ரேஷியோ வந்து BC. அப்போ தான் 12 எனக்கு வரும். இங்கே வந்து நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இங்கே நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா 10, இந்த வந்து 12 ஆயிடும், இங்கேயும் 12 ஆயிடும் பிக்கு, இங்கே வந்து 15 ஆயிடும். அப்போ பி வந்து ஒரே மாதிரி வந்துருச்சா? அப்போ வந்து AC வந்து நம்ம அப்படியே ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஷார்ட் கட் நம்ம போடுற மெத்தடு. அப்போ நம்ம 10, 12, 15 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஷியோ வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ABC விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 10, 12, 15 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா? புரியுதா? எப்படி போட்டோன்னு புரியுதா? வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் A/B என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், B/Cனா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A/B 5, 6, B/C 4, 5. இப்போ 6, 4 வேற வேற இருக்கு. அப்போ வந்து ஏவும் சியும் வந்து சமமா இருக்காது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னா மாத்தணும்னா 12 வர வைக்கணும் அப்படின்னும் போது 2ஆல் மல்டிபிள் பண்ற இந்த பக்கம். அப்போ இந்த A/B போது இங்க 2னா இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்க 3ஆல் மல்டிபிள் பண்ணா அப்போ 5 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 12:15 அந்த 10:12 நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த 12 சமமா இருந்தா என்ன அர்த்தம், அப்போ 10:12:15 அப்படின்னு போட்டோம்னா ஸோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. எது அப்படின்னா ABC வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அப்படி பார்க்கணும். இல்ல இந்த மெத்தட் எனக்கு புரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே போடுற பழைய மெத்தட் இருக்குல்ல. இப்போ நம்ம A/B 5, 6ன்னு போட்டாச்சு, B/C 4, 5ன்னு போட்டாச்சு. இதே மெத்தட் திருப்பி போடுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா A/B/C அப்படின்னு இருக்கு.
அப்ப ஏபி அப்படின்னா 5 6ன்னு போட்டாச்சு. அதே பிசி அப்படின்னா 4 5ன்னு போட்டாச்சு. வந்து போட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டுறணும். 4னா முன்னாடி, இதுக்கப்புறம் எனக்கு 6 அப்படியே போட்டுறணும். வந்து போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 5 4 20ன்னு வருமா, வந்து 6 4 24ன்னு வருமா, வந்து 6 5 30ன்னு வருமா. இப்ப பாருங்க, இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க, 10 2ஆல டிவைட் பண்ணா 20 டிவைட் பண்ணா 10ன்னு வரும். 24 2ஆல டிவைட் பண்ணா 12ன்னு வரும். 30 2ஆல டிவைட் பண்ணா 15 வந்துடும். சோ அப்ப நம்ம அப்படியும் போலாம் இப்படியும் போலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டுடலாம். வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு. அப்ப ஸ்டெப்பை குறைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா 2 ஸ்டெப்ல கொண்டு வந்துடும். இங்க வந்து 3 ஸ்டெப்ல கொண்டு வரும். அப்ப டைம் சேவ் பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வந்து ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து 26 ஏபிசியின் சம்பளங்கள் 6:3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்கள் ஊதிய உயர்வுகள் எவ்வளவு சொல்றாங்கன்னா 15 10 20% சொல்லிட்டாங்க. இருந்தால் அவர்களுக்கு புதிய சம்பளம் உயர்வுகள். அப்ப என்ன பண்ண கொடுத்திருக்கதை நம்ம அப்படியே எழுதி போறோம், வேற ஒன்றும் பண்ண போறல. 6x 3x 4x சொல்றோம். இதான் வந்து அவனுடைய ஊதியங்கள். இப்ப என்ன பண்ண ஊதிய உயர்வுன்றோம். ஊதிய உயர்வு எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா 6ல வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து பண்றாங்க. அதே வந்து இதுல எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா 10% பண்றாங்க. இதுல பில இது வேற மாதிரி கூட போடலாம் ஃப்ரெண்ட். எப்படி பண்ணலாம்னா இன்னும் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்ப இவங்களோட ஊதியம் வந்து 600 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பி வந்து 3x 300 ரூபான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்பதான் ஈஸியா நம்ம பர்சன்டேஜ் எடுக்க முடியும். சி வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ஊதிய உயர்வுல 15% சொல்லிட்டாங்க. 10% எவ்வளவு 6 வந்து சரிங்க 600 போனோம். 10% எவ்வளவுனா 60 வந்து எதுனா இப்ப வந்து ஏல வந்து 15% வந்து சேலரி இருக்கு. இதுல வந்து 10%, இதுல வந்து 20%. அதான் கொடுத்துருக்காங்க. வந்து இப்ப சேலரி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா ஃபர்ஸ்ட் 15% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அடுத்து 10% இன்க்ரீஸ் ஆக போகுது, அடுத்து வந்து 20% இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்ப நான் 15% அப்படின்னும் போது 10% 60, ஒரு சைபர் அடிச்சிருவோமா 60, 5% 30, 60 + 30 90. அப்ப எவ்வளவு ரைஸ் ஆகும்னா எனக்கு 690 ரைஸ் ஆகும். வந்து அதே வந்து இங்க வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளவு 300ல 30 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப 330 ரூபாய் ஆகும். வந்து அதே எனக்கு இங்க 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 400ல 10% 40, 20% 80. அப்ப எனக்கு 480 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இதெல்லாம் பர்சன்டேஜ் டாபிக்ல நடத்திட்டேன். பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் பேசிக்லாம் சொல்லிட்டேன். அதனால பேசிக் வந்து நான் இப்ப பண்ணல, சொல்லல, அப்படியே டைரக்டா போறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம், வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சைபர் அடிச்சிருமா. அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் 69 33. அடுத்த ஸ்டெப்பே போட வேண்டாம், டைரக்ட் ஆன்சர் போட்டுலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணும்னுக்காக போடுறேன். இப்ப நம்ம இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகுது, 3ஆல டிவைட் ஆகும். 3ஆல் அடிங்க, 3 2 6 ஆச்சா, 3 3 9. அப்புறம் 3 11 33 வந்து 3 1 3 3 6 வந்து அப்போ ஒரு வாட்டி போகும். அப்புறம் வந்து 6 வாட்டி 16 வந்து அப்ப 16 அப்போ 23 16 11 6. அதான் ஆன்சர். வந்து இப்போ லாஜிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து 100ஆ கன்வெர்ட் பண்ணிட்டோம். 100ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டோம். இப்படி போடலாம். இல்ல நம்ம இந்த சம் ஃபுல்லாவே நம்ம போட்டுட்டு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அந்த மெத்தட்ல போகணும் அப்படின்னா இது வந்து நான் இதை வச்சு போட்டேன், பர்சன்டேஜ் வச்சு போட்டேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அந்த கணக்கு வச்சு போட்டேன். இப்போ நம்ம இதில் அந்த மெத்தட்ல தான் போகணும் அப்படின்னா அப்படியும் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ அவங்க சொன்னது வந்து 6x சொன்னோம். அப்ப 3x வந்து இருக்கு, வந்து அடுத்து 4x இருக்கு. இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா 15% ஹைக் ஆகுது. அப்ப 15% அதிகமாகுது அப்படின்னு பார்க்குறோம் ஏக்கு. அப்ப ஏ வந்து என்னன்னா 15% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது என்னன்னா அப்ப 15 டிவைடட் பை 100 போனோம். வந்து பி வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 × 10 டிவைடட் பை 100 போனோம். வந்து சி வந்து பாத்தீங்கன்னா 4 × 20 டிவைடட் பை 100 போனோம். அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இப்போ 5ஆல் அடிச்சீங்கன்னா மேல 3 வரும். அப்ப 3 டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா 20 வரும். வந்து ஓகேவா? இப்போ இங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சைபர் வந்து போயிடும். போச்சுன்னா நமக்கு வந்து 3/10 வரும். வந்து இது வந்து பியோடது. வந்து சியோடது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சீங்கன்னா 4/5 வரும். வந்து ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா 4/5, பி வந்து 3/10, ஏ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கீங்க. பண்ணீங்கன்னா 2ஆல் அடிச்சீங்கன்னா 10 வாட்டி போகும். இது அடிச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி போகும். அப்போ 9. வந்து அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா 9/10, வந்து பி வந்து 3/10, சி வந்து 4/5. இதை போட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், a/b என்ன பண்ணுவோம்னா அங்க இருக்கிறத இங்க இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய வேலை. அதே மாதிரி b/c போட்டு அதுக்கப்புறம் போறோம். அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ஃபாஸ்டா போட்டுலாம்ல. அப்ப ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு குறைச்சு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ அப்படின்றது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து ஓகேவா? இப்ப நம்ம 26வது சம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்சர். வந்து அடுத்து 27வது சம் வந்து இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் வந்து 116 2/3% எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்கும் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறேன். சோ 2 நம்பர் இருக்கு, நம்பர் தெரியாது, அதனுடைய கூடுதல் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்ணும்போது இரு கூடுதல் இரண்டாவது எண்ணில் என்னது 116% எண்ணில். வந்து அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றது வந்து எக்ஸ். வந்து செகண்ட் நம்பர் அப்படின்றது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து
ரெண்டாவது எண்ணில் வந்து 116% எண்ணில் வந்து முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்றத கேள்வி கேட்கிறாங்க. சரி, எப்படி போலாம்னா இது வந்து இந்த மெத்தட்ல போயிடலாம். x plus y ஈக்குவல் டு y தான் ரெண்டாவது நம்பர்ல 116% சொல்லிட்டாங்க. இப்போ 116 2/3 இருக்கு. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பண்ண ஆகும் எனக்கு வந்து 3 × 116 மல்டிபிள் பண்ணினா என்ன வரும்? 2 மல்டிபிள் பண்ணும். ஃபர்ஸ்ட் பெருக்கணுமா, அப்புறம் வந்து கூட்டணுமா. அப்போ 3 × 116 போட்டீங்கன்னா 300, 330, 348. 348 பிளஸ் 2ன்னு போட்டா 350 டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிருக்காங்களா, சதவீதம் கொடுத்துருக்காங்களா. அப்ப நான் டிவைடட் பை 100 பண்ணணுமா. அப்ப 100 அப்படின்னா வந்து என்ன ஆகணும்? மல்டிபிள் பண்ணணும். பண்ணா எனக்கு வந்து 300 அப்படின்றது வரும். கரெக்டா? இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்? அப்படியே வந்து நமக்கு வந்து 350 டிவைடட் பை 3% அப்படி நிற்கும் வந்து. அப்ப நம்ம வந்து பர்சன்டேஜ் நம்ம வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நான் இதை சால்வ் பண்ணணும் ஃப்ரெண்ட். சால்வ் பண்ணா இதையும் அடிக்கிறேன். அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35/30 வரும். இப்போ திருப்பி இது 5ஆல அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா 7/6 வரும். அப்ப இந்த 7/6 அப்படின்றத தான் நம்ம எடுத்துட்டு சப்மிட் பண்ண போறேன். அப்ப x plus y வந்து ஈக்குவல் டு 7/6y அப்படின்னு பாக்குறோம் வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அப்படியே வச்சுக்க வேண்டாம். இந்த 6 எடுத்துட்டு போய் மல்டிபிள் பண்ணோம். அப்ப 6x plus 6y ஈக்குவல் டு 7y வருதா? இப்போ இந்த y எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த பக்கம் போனோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 6x ஈக்குவல் டு என்ன ஆகும்னா நமக்கு y-ன்னு வரும். கரெக்டா? இப்போ என்ன 1 இருக்குன்னு அர்த்தம், 1ஓட வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் x/y அப்படின்னு நான் எடுக்கிறேன். x/y அப்படின்னு நம்ம எடுக்கிறேன். எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பை 6 வரும். அப்ப ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:6 ஆகும். இப்ப நமக்கு இந்த இடம் மட்டும் திருப்பி நான் ஒரு சொல்றேன். இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்ப என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா 116 2/3% கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தா நம்ம என்ன பர்சன்டேஜ்ல இருந்தா என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 போடும். கரெக்டா? அது நம்ம எந்த டவுட்டும் உங்களுக்கு வரப்போதில்லை. அப்ப டிவைட் பை 100னா 116 வந்து 2/3 அப்படின்னு இருக்கு. ஸோ இது டிவைட் பை 100. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்க 3 வந்து நான் 116 பெருக்கிறேன்னா எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 348 வரும். இந்த பெருக்கினீங்கன்னா 348 பிளஸ் 2ன்னு போட்டா 350 வரும். அப்ப 350 டிவைட் பை 3ன்னு இருக்கு, டிவைட் பை 100 இருக்கு வந்து. இப்போ இந்த 100 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே மேலே போனா என்ன ஆகும்? 1/100 ஆகும். அப்ப 350 டிவைட் பை 3 இன்ட்டு 1/100 வரும். இப்போ நான் இதை மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 350 டிவைட் பை 300 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? சாதாரண போட்டிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல இதை வந்து சுருக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? 7/6 கிடைக்கும். அந்த 7/6 எடுத்துட்டு வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1:6 அப்படின்னு ரேஷியோ வந்து ஃபைனலா வந்து கிடைச்சிருது அப்படின்னு பார்க்கிறோம். புரியுதா? இன்னும் கொஞ்சம் நிதானமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அடுத்து 28 கணக்கு வந்து ஒரு குதிரையும் 2 பசுக்களும் சேர்ந்து ரூபாய் 680 விலையில் விற்கப்படுகின்றன. ஒரு குதிரையின் விலை வந்து ஒரு பசுவை விட 80 அதிகமாக இருந்தால் குதிரை மற்றும் பசுவின் விலை விகிதம் என்னன்னு கேட்கணும். ஒரு குதிரை 2 பசுக்களும் சேர்த்து என்ன பண்றாங்க? ஒரு குதிரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ஒரு ஹார்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கவு 2C வந்து சேர்த்து என்ன பண்றாங்க? விற்கிறாங்க. விற்கும் போது 680 விற்கப்படுகிறது வந்து. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு குதிரையின் விலை ஒரு பசுவை விட வந்து ஒரு குதிரையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுவை விட எவ்வளவு அதிகமாக இருக்கு அப்படின்னா 80 ரூபாய் அதிகமாக இருந்தால் வந்து. அப்ப ஒரு குதிரையும் ஒரு பசுவையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு குதிரை 1 கவு வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பசு ஒரு குதிரையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸோட விலை வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 1 கவு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய். இதுதான் வந்து ஒரு குதிரையோட ரேட்டுன்றாங்க வந்து. ஓகேவா? இப்ப குதிரை மற்றும் பசுவின் விலை விகிதம் என்ன அப்படின்றத வந்து கேள்வியை கேட்கிறேன் வந்து. அப்ப ஒரு ஹார்ஸும் 2 கவும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னா 680 வருது வந்து. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹார்ஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1 கவ் பிளஸ் 80ன்றாங்க வந்து. ஓகேவா? 1 கவ் பிளஸ் 80. இப்ப நமக்கு எது கிடைச்சிருச்சு அப்படின்னா இது ஏபின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெரியும். HCன்னு போறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏபி நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் வந்து.
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு ஹார்ஸோட ரேட் வந்து ஒரு கவு பிளஸ் 80 சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு கவு பிளஸ் 80 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இதுல எடுத்துட்டு சப்மிட் பண்றேன்னு அர்த்தம். அப்படி சப்மிட் பண்ணா பிளஸ் வந்து 2 கவு ஈக்குவல் டு 680 வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 கவு பிளஸ் 2 கவு ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. ஒரு பசுவும் இன்னொரு பசு ரெண்டு பசும் ஆட் பண்றீங்க. அப்ப என்னது 3 பசு வந்து ஈக்குவல் டு 680 மைனஸ் 80ன்னு போடுறோம். போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 பசு கவு வந்து அப்ப நமக்கு 600 கிடைக்கும். அப்போ ஒரு கவு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பை 3 போட்டீங்கன்னா எத்தனோட பக்கம் வந்து அடிச்சீங்கன்னா 3 2 6 அப்ப 200 வரும். அப்போ ஒரு பசுவோட விலை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படி பாக்குறோம். அப்ப பசுவோட விலை 200 ரூபாய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்க போடலாமா, போட்டா ஒரு ஆர்ஸோட விலை என்ன ஆகும், 280 ரூபாய். அப்ப ஆர்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாய் அப்படி பாக்குறோம். சோ இப்ப பாருங்க, ரெண்டு பசு ஒரு ஆர்ஸ், ரெண்டு பசுனா 400 ரூபாய் வந்துடும். ஒரு ஆர்ஸ்னா 280, 400 ரூபாய் பிளஸ் 280 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 680 வந்துச்சு. அப்ப குதிரை மற்றும் பசுவின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப குதிரையோட விலை வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாய், பசுவோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 200 ரூபாய் அப்படி பாக்குறோம். புரியுதா ஃப்ரெண்ட்? சிம்பிளா தானே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சுனா இந்த ஸ்டெப்பை ஃப்ரேம் பண்றதுதான் கஷ்டம். இதை பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்ப முதல்ல அவங்க சொன்னதுன்னா ஒரு குதிரை ஒரு பசுவோட விலை 680 அப்படியே போட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு குதிரையின் விலை வந்து குதிரையின் விலை எதுக்கு சமம்னா ஒரு பசுவை விட 80 ரூபாய் அதிகம். அப்போ ஒரு பசு பிளஸ் 80 ரூபாய் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்னன்னா அந்த பசு பிளஸ் 80 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஒரு குதிரையோட விலையில அப்ளை பண்ணும்போது இங்கேயும் ரெண்டு பசு இருக்கு, இங்க ஒரு பசு பிளஸ் 80 ரூபாய். அப்ப சிம்பிளிஃபை பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பசு பிளஸ் 80 ரூபான்றது குதிரையோட இடத்துல போட்டேன், ரெண்டு பசு அப்படியே வச்சுக்கிட்டேன் 280 ரூபாய். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு பசு பிளஸ் ஒரு பசு கூட்டினீங்கன்னா 3 பசு வந்துடும். 3 கவுஸ் ஈக்குவல் டு 280 ரூபாய், 80 ரூபாய் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 680 மைனஸ் 80. அப்ப நம்ம 3 கவ் ஈக்குவல் டு 600. அப்ப சி ஈக்குவல் டு 200. அப்ப கவோட ரேட் வந்து 200. அப்ப பசுவோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 280 அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இது ரெண்டுமே வந்து நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னா 280 200 அப்படி போட்டோம்னா வந்துருச்சு வந்து. இது வந்து 28. இந்த கடைசி கணக்கு இன்றைய வகுப்புல நமக்கு ஒரு பையில் 5:9:4 என்ற விகிதத்தில் 50 பைசா 25 பைசா 10 பைசா நாணயங்கள் உள்ளன. இதன் மதிப்பு 206. ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கையும் காண்க அப்படிங்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு ஃப்ரெண்ட், வந்து பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், வெரி ஈஸி. கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க ஃபர்ஸ்ட், வேற எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ 5x அப்படின்றது ஒரு 50 பைசா நாணயங்களுடையது. அடுத்து 9x அப்படின்றது 25 பைசா வந்து. அடுத்து 9x அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா. அடுத்து 4x அப்படின்றது வந்து நம்ம வந்து 10 பைசா வந்து. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா நாணயங்களோட மதிப்பு தான் கூட்டியிருக்காங்க, நாணயத்தை கூட்டல. அப்ப 206 ரூபாய் அப்படின்றது என்னன்னா ரேட் அமௌண்ட். நல்லா கவனிங்க, நீங்க வந்து நாணயங்களை கூட்டல. இப்ப நாணயங்களை கூட்டானா நம்ம அப்படியே நம்ம பிளஸ் போட்டுக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, நாணயத்தோட மதிப்பு தான் 206 ரூபாய், 206 ரூபாய்ன்னு சொல்றாங்க. அப்ப நாணயத்தோட கவுண்ட் கிடையாது. அப்ப 50 காசு எத்தனை இருக்கு, அதே வந்து 25 காசு எத்தனை இருக்கு, 10 காசு எத்தனை இருக்குன்னு இல்ல, மதிப்பு தான் போட்டிருக்காங்க. அப்ப மதிப்பு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 50 பைசா அப்படின்னு நம்ம சொல்லும் போது 50 பைசா நம்ம என்ன பண்ணுவோம், 1 ரூபாய் கன்வெர்ட் பண்ணுவோம். இப்ப 100 50 பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். இப்ப 100 வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா இருக்கு வந்து, கரெக்டா? அப்ப 150 பைசா இருக்கு. அப்பனா அதோட வேல்யூ என்னவா இருக்கும், 1/2 தானே போடணும், இன்ட்டு 1/2 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் வந்து. அப்ப போட்டீங்கன்னா 50 ரூபான்னு வரும். அப்ப ருபீஸ்ல நம்ம போனோம்னா 50 ரூபாய் மாறிடும் வந்து. அப்ப 50 பைசா காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னது 100 காயின்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 பைசா காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 காயின்ஸ் இருக்கு. அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா என்ன பண்ணும், வேல்யூ என்ன, 50 காசு வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்குன்றோம். அப்ப 100 இருக்குன்னா டிவைட் பை 2 போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வேல்யூ வந்து 50 ருபீஸ்ன்னு வரும் வந்து. புரியுதா இந்த லாஜிக்? புரியுதா நான் என்ன சொல்றேன்? புரியுதா வந்து? இப்ப இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப இந்த 206 ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் இல்ல, அது வந்து அமௌண்ட். அந்த அமௌண்ட் அப்படின்றது என்னன்னா இந்த ரேஷியோ, என்ன ரேஷியோ, 50 பைசா வந்து பாத்தீங்கன்னா 5, 25 பைசா வந்து 9, அந்த 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கொடுத்திருக்கிறது வந்து நம்பரு இது, ஆனா அந்த 206 ரூபாய்ன்றது அமௌண்ட். அப்ப 206 ரூபாய்க்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா இதை வந்து ஆட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 50 பைசா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 1/2 அப்படின்னு போட்டோம்னா தான் ஒரிஜினலா இங்க வந்து 100 காயின் இருக்கு அப்படின்னா 50 ரூபான்னு வேல்யூ வரும். புரியுதுக்கா சொல்றேன்? இங்க சப்போஸ் வந்து 100 காயின் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம 1/25 பைசான்னு சொல்றோம். அப்ப நமக்கு எவ்வளவு ஆகும், 25 ரூபாவா மாறிடும். இது 50 ரூபாய் மாறிடும், இது 25 ரூபாவா மாறிடும். இப்ப இதுவும் 100 காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப 100 காயின் இங்க இருக்கு அப்படின்னா 10 பைசா என்ன ஆகும், அப்ப 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 ரூபாய் மாறிடும். 100 காயின் இருந்தாலும் 10 பைசா வந்து வேல்யூ என்னது, 10 ரூபாய் தான் வந்து. ஏன்னா 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய். அப்ப 100 10 பைசா வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய். அப்ப 10 ரூபாய் மாறிடும். இது வந்து என்னது, நமக்கு 100 காயின் இருந்தாலும் நமக்கு வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா 100 காயின் இருக்குன்னா நமக்கு
125 பைசா அப்படி நம்ம போட்டுக்கிறோம் ஃப்ரெண்டு. அப்படி போடும்போது நமக்கு வந்து எவ்வளவு வரும்? 10 25 பைசா வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு நமக்கு வரும் வந்து. அப்ப 100 இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபா நமக்கு வரும். சோ அப்ப நம்ம வேல்யூ அப்படின்றது நம்ம போடக்கூடிய வேல்யூ அப்படின்னு இது 50 ரூபா கிடைக்கும், இது 25 ரூபா கிடைக்கும், இது வந்து 10 ரூபாய் கிடைக்கும். அதை கூட்டுறது அமௌண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காயின்ஸை வந்து நம்ம எதால மல்டிபிள் பண்ணுவோம்? 1 ரூபாவா கன்வெர்ட் பண்றதா மல்டிபிள் பண்ணும். அப்படி பண்ணாதான் நமக்கு வந்து கூட்டும் போது நமக்கு வரும். அப்ப இது வந்து 5x அப்படின்றது பக்கத்துல நான் என்ன பண்ணா 50 பைசான்றதுனால 1/2 போடுறேன். அதே வந்து பிளஸ் வந்து 9x அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதோட நான் எதை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 25 பைசா 25 பைசா 1 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா 4, அப்ப 1/4, அப்ப 1/4 நான் பெருக்கணும். பெருக்கினாதான் எனக்கு வந்து வேல்யூ கட்டணும். பிளஸ் வந்து இப்ப 4x அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 10 பைசா. அப்ப 10 பைசா அப்படின்னும் போது என்னன்னா 1 ரூபாயில வந்து என்னது 1 ரூபானா 100 பைசா அர்த்தம். அதுல 10 பைசானா 1/10, அப்ப 1/10 மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சால்வ் பண்ணலாம். இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ 5x வந்து 5x divided by 2 plus 9x divided by 4 plus 4x divided by 10 அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். இப்போ நம்ம அடிச்சோம்னா இது 5ஆ மாறிடும். மாறினாலும் நமக்கு வந்து 20ஆல தான் டிவைட் ஆகும். இப்போ எல்சிஎம் பாருங்க, பெரிய நம்பர் இதான் 10. 10னா என்ன? ஓகே, ஓகே ஃப்ரெண்ட், லாஸ்ட் சம் தான் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுதான் ஆடியோ எல்லாம் போயிடுச்சு நினைக்கிறேன். அப்புறம் எட்ஜில் இருக்கிறதே மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி இஸ்ட் பி இஸ்ட் சி அப்படின்னு இருக்கு பண்றாங்க அப்படின்னா வந்து 3 3 வந்து எவ்வளோ லாஸ்ட் சம் தான் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுதான் ஆடியோ எல்லாம். மாறிடும். மாறினாலும் நமக்கு வந்து 20ஆல தான் டிவைட் ஆகும். இப்ப எல்சிஎம் பாருங்க, பெரிய நம்பர் தான் 10. 10னா ஓகே ஓகே ஃப்ரெண்ட், எல்சிஎத்துல இருந்து தான் போயிருக்கு. சூப்பர் வந்து. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்துச்சு. இப்போ நம்ம 20னா இங்கே கீழே 2 இருக்கு. 2லாம் 10ஆல மல்டிபிள், அப்போ மேலே 10ஆல 50x வந்து கீழே 4 இருக்கு. 5ஆல மல்டிபிள் வந்து 20 வரும். அப்போ மேலே 5ஆல மல்டிபிள் பண்ணா 45x வரும் வந்து. ஸோ அப்போ அதே மாதிரி கீழே வந்து 10 இருக்கு. 2ஆல மல்டிபிள் வந்து 20 வரும். அப்போ மேலே 2ஆல மல்டிபிள் இப்போ 8x வரும் வந்து. அப்போ ஈக்குவல் டு 206 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னா 50 45 8x அப்படின்னு இருக்கு வந்து. அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 95 வரும். 95 பிளஸ் வந்து 8னா 103. நம்ம எல்லாமே ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வருது பாருங்க. ஈக்குவல் டு 206 வந்து இங்கே டிவைட் பை என்ன இருக்கு? 20 இருக்கு வந்து. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 20 எடுத்துட்டு போயிட்டு இங்கே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கணும். மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 103 இந்த அடிச்சலாம், அடிச்சா 2 டைம்ஸ் போயிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம 2 × 20 போட்டிங்கன்னா 14 வரும். அப்போ 40 அப்படின்னு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணயங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ நாணயங்கள் அப்படின்னும் போது 5xன்னு இருக்கா? அப்போ 5xனா என்ன வரும்? நம்ம எக்ஸோட வேல்யூ 14 போட்டாச்சு. அப்போ நாணயங்களோட எண்ணிக்கை அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40ன்றது எக்ஸ் வேல்யூ கிடைச்சிச்சு. அந்த எக்ஸ் எடுத்துட்டு வந்து 5 × x 40 அப்படின்னு போட்டிங்கன்னா 5 4 200ன்னு பார்க்குறோம் வந்து. அதுக்கு அடுத்து 50 பைசா வந்து 200.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா 9 × 40 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் 316 வரும் வந்து. அடுத்து 4 × 40 அப்படின்னு போட்டிங்கன்னா 116 வரும் வந்து. ஸோ இப்போ என்னுடைய வேல்யூ வேணால் போடலாம். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 காசு வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குது. அப்போ வந்து எவ்வளோன்னா 100 ரூபான்னு வரும் அதனுடைய வேல்யூ ப்ளஸ் வந்து. அதே மாதிரி 25 பைசா வந்து பார்த்தீங்கன்னா 360 இருக்கு. அப்போ 360னா 4ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு வரும். அப்போ வந்து 90. அப்போ 90 தான் அதனுடைய வேல்யூ வந்து. 90 அப்படின்றது அதனுடைய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 160 அப்போ 10ஆல் டிவைட் பண்ண அப்போ 16 ரூபாய் வரும். அப்போ 16 இது மூணுத்தையும் கூட்டி பாருங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 100 190 116 206 வந்துருச்சு. ஸோ அப்போ நாணயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து. ஸோ அப்போ 50 பைசா இது வந்து 25 பைசா இது வந்து 10 பைசா அப்படின்னு பார்க்குறோம். புரியுதா வந்து. அப்போ நம்ம லாஜிக் வந்து இந்த லாஜிக் நமக்கு புரியணும். இங்கே புரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சம் வந்து போடணும். பை ப்ராக்டிஸ்லாம் நம்ம இதை வந்து கொண்டு வந்துடலாம். இந்த மாடலில் சம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே PYQ தான் வந்து. ஸோ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு. ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம வந்து அகைன் பொது தமிழ் இருக்குது, நமக்கு பாலிட்டி இருக்குது, சயின்ஸ் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெரிய டாபிக் அப்படின்னால பார்க்க முடியல. நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்தோம், அடிப்படை கடமைகள் பார்த்தோம், அரசு நெரிசல் கோட்பாடு பார்த்தோம். ஸோ அதனால பார்க்க முடியும். நாளைக்கு வந்து பார்த்துல அதே மேக்ஸ் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். நாளைக்கு முக்கியமான டாபிக் வந்து எது அப்படின்னா LCM அண்ட் HCF அப்படின்னு பார்க்க போகிறோம் வந்து. ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதில் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம். பார்த்தோன்னா கண்டிப்பாக ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எப்படி நமக்கு வந்து நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி LCM அண்ட் HCFல கிடைக்கும் வந்து. ஸோ நாளைக்கு கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.